இந்த நாளிலும் நாம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இப்போ யோசேப்பு பிறந்து விட்டார். யோசேப்பு பிறந்த பிறகுதான் அவங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. இப்போ யோசேப்பை பார்க்கிறார் அப்பா. தேவன் கொடுத்த நேசித்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்த உடனே டக்குன்னு அவருக்கு புத்தி திறக்குது. யோசேப்பு போன இடங்களில் எல்லாம் மனிதனுடைய அறிவு கண்களை அந்த மனுஷன் திறந்தான். அவன் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பாவுடைய கண்ணு திறக்குது. இதுவரைக்கும் அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப முறையா தன் மாமாவை பார்த்து கேட்கிறாரு, எனக்குரியதை எனக்கு கொடுத்துருங்க, என் பொண்டாட்டி எனக்கு கொடுங்க, என் பிள்ளை எனக்கு கொடுங்க. எதுக்காக அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, ரெண்டு காரியத்துக்கு. ஒன்று, என் ஸ்தானத்துக்கு நான் போகணும் அப்படின்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, என் ஸ்தானத்திற்கு. அந்த வசனத்தை வாசிங்க, 25 வசனம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கு. இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு ஸ்தானம் கிடையாது. யாக்கோபினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னாச்சுன்னா, லாபானை பொறுத்த வரைக்கும் தன் மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், ஒரு அடிமை. 3 நேரம் சாப்பாடு மட்டும்தான் அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு சோறு கொடுக்கணும், அவர் பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கணும். சம்பளமே கிடையாது. அப்படி இருந்த மனுஷன் இப்ப யோசேப்பை பார்த்த மாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் என்ன? ஆண்டவர் அந்த பெத்தேலில் உறங்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன் பிதாக்களின் தேவன், உன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருகிட்ட இருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பை பார்த்த மாத்திரத்துல யாக்கோபுக்குள்ள உருவாகிருச்சு. நான் அடிமையா இருக்க வேண்டியவன் கிடையாது, தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய மனுஷன். அதனாலதான் மாமாட்ட போய் சொல்றான், என் ஸ்தானத்துக்கு நான் போகணும். நீ நினைச்சிருக்கிறது என்னுடைய ஸ்தானம் கிடையாது. ஏன்னா யாக்கோபு இந்த யோசேப்பு ஒரு தெய்வீகமான குழந்தை. நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு குறித்து வேதத்தில் படிச்சீங்கன்னா, யோசேப்புல எந்த குறையுமே நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு மகா பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா அவங்கள காட்டுவாங்க. வாலிப பெண் எப்படி இருக்கணும், ஒரு வாலிப தம்பி எப்படி இருக்கணும்னு சொல்லி. அந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்துல யாக்கோபு சொல்லுகிறார், அது பார்த்த உடனே சொல்லுகிறார், என்னுடைய ஸ்தானம் அங்க இருக்குது, நான் என் ஸ்தானத்துக்கு போகணும், எங்க குடும்பத்துக்கு போகணும், என்னை விட்டுரு அப்படின்றார். அதான் என்னெல்லாம் கேட்கிறாரு, என் மனைவியை கொடுத்துரு, என் பிள்ளையை கொடுத்துரு. உடனே அவன் கேட்கிறான், அவங்க மாமா கேட்கிறாரு, இங்க பாரு, நீ என் கூடவே இரு, நீ என்ன சம்பளம் கேட்குற நான் உனக்கு தாரேன் அப்படின்ட்டு. இப்போதான் அவர் ரேட்டு பேசுறார். நீ என்ன சம்பளம் கேட்குறியோ நான் உனக்கு தாரேன், என்கிட்ட கேளு, நீ எப்படினாலும் வேலைக்கு தான் போற, நீ என்கிட்டே வேலை செய் சொல்லி. ஏன்னா இவரை விடுவதற்கு மனசு இல்லை. அப்போ யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் வரும்பொழுது உமக்கு இருந்தது கொஞ்சம். வரும்போது எவ்வளவு இருந்துச்சா? கொஞ்சம். நான் வந்த பிறகு உமக்கு இருப்பதோ மிகுதி. லேலுயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இருப்பானே ஆனால், ஒரு ஊரில் இருப்பானே ஆனால், அவன் வரும்பொழுது இருந்ததை பார்க்கிலும் வந்த பிறகு அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாமாவே சொல்றான் 27ஆம் வசனத்துல, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்றான். இவன் யாரு அப்படின்னாச்சுன்னா, சிலைகளை வச்சு கும்பிடுறாள். அவன் சொல்றான், நீ கும்பிடுகிற அந்த தெய்வம் என்னை ஆசீர்வதிச்சிருக்குது அப்படின்னு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நாம் அடிமையாய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் நம்மளால நம்ம வேலை செய்யற இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்மளால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் அதை பார்க்கணும். அவன் சொல்றான், நான் பார்த்தேன், கர்த்தர் ஒன்னால என்னை ஆசீர்வதிச்சிருக்கான்றதை நான் குறிப்பினால் என்ன செஞ்சுட்டேன், அறிந்து கொண்டேன், எங்கேயும் போகாத என் கூடவே இரு அப்படின்றார். நம்ம பார்க்கிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் எங்கு போனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். லேலுயா. இன்னைக்கு மத்தியானம் ஒரு சாட்சி ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கரூர் பகுதியில் ஒரு ஓனர் இருக்கார், டெக்ஸ்டைல் வச்சிருந்தவர். இப்போ எல்லாமே லாஸ் ஆகி ஒரு அவர் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோ என்னவோ வச்சிருக்கிறார். துணிகளுக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பேங்க்கு லோன் போட்டிருந்தாராம். அந்த லோனு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறார். என்னென்னவோ முயற்சி பண்ணியிருக்கிறார், ஒன்றுமே வாய்க்கலை. கடைசியில் ஒரு என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, லோன் கிடைக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார்.
அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ஐக்கியத்தில் வருகிற ஊழியர்களுக்கு அதில் அந்த கரூர் பிரதர் போய் அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி எங்கள் சபையில் நாங்கள் இருக்கிற அந்த சபையில் ஐக்கியத்தில் பாஸ்டர்மார் இருக்கிறாங்க, உங்களால் ஏதாகிலும் உதவி செய்யக்கூடுமானால் நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறதா செய்யலான்னு. அப்போ அவர் என்ன நினச்சாராம், ஓ அப்படியா, ஏன்னா இவர் அவருடைய பழைய டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்த்தாராம். அவர் என்ன நினச்சிருக்காரு, இவர் கொஞ்சம் சம்பளம் பாக்கி ஏதோ சம்திங் கொடுக்கணும் போல இருக்குது. அப்போ என்ன நினச்சிருக்காரு, சரி எப்படினாலும் இவருக்கு பணம் கொடுக்கணும்ல, இதுக்கு பதிலாக நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி தோசை சுடுற நான்ஸ்டிக் தோசைகள் வாங்கி கொடுத்துட்டார். நம்ம பாஸ்டர்மார் வந்த பாஸ்டர்மாருக்கெலாம் ஆளுக்கு ஒன்று நம்ம கொடுத்து அனுப்பிட்டோம். 10-11 அண்ணன் கொண்டு வந்தார், ஆளுக்கு ஒன்று கொடுத்து அனுப்பிட்டோம். ஆனால் அந்த கொடுத்த அந்த கொஞ்ச நாளில் இப்போ 50 லட்ச ரூபா லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அவர் ஒரு இந்து மனுஷன், 50 லட்ச ரூபா லோன் அவருக்கு சாங்ஷன் ஆன உடனே அவருக்கு என்ன ஏன்னா இந்த லோனே கிடைக்காதுன்னு அவர் நினச்சாராம். இப்போ கிடைச்ச உடனே அந்த பிரதரை கூப்பிட்டுருக்காரு, டேவிட் பிரதரை கூப்பிட்டு அந்த பாஸ்டர்மாருக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டாரான். நீ சொன்னீங்கல்ல பாஸ்டர்மார், அவங்களுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். அப்போ இவர் கேட்டாராம், என்னென்ன திடீர்னு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுன்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை எனக்கு மார்ச் மாதம் பிறந்த நாள் வருது அப்படின்ட்டுருக்காரு. இதை சொல்லலை, மார்ச் மாதம் எனக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னு. சரிண்ணே உங்கள் இஷ்டனே அப்படின்னு இவர் விட்டுட்டார். ஏன்னா அவர் ஓனராக இருந்ததுனால சரி அப்படின்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு கேட்டாராம், தைக்கிறதுக்கு தைய கூலியும் சேர்த்து கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டாராம். இப்போ இவர் கேட்டிருக்காரு, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் என் குலசாமிக்கெல்லாம் என்னென்னவோ செஞ்சேன்ப்பா, ஒன்று கூட நமக்கு ஆசீர்வதிக்கவே இல்லை. இந்த ஊழியக்காரங்களுக்குன்னு இதை வாங்கி கொடுத்தேன் பற்றியா, பேங்க்லேருந்து வர வேண்டிய அந்த லோனு தரவே மாட்டேன்னு சொன்னவங்க அவங்களா கூப்பிட்டு 50 லட்ச ரூபா லோனை சாங்ஷன் பண்ணி விட்டாங்க. என் வியாபாரம் இனி நான் பழைய மாதிரி வந்துடுவேன், நல்லா வியாபாரம் பண்ணி வந்துடுவேன். அதனால் நான் இதை என்ன செய்கிறேன், அந்த சந்தோஷத்துக்காக நான் என்னைக்கு இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தனோ அன்னைக்கே இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு, அதனால் நான் இவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய வீடு என்ன செஞ்சிருந்துச்சான், லாபானே சொல்லுகிறான், நான் கண்டுபிடிச்சப்பா ஒன்னால கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில நேரங்களில் ஓனர்கிட்ட வேலைக்காரன் கெஞ்சுறது போல இப்போ ஓனர் வேலைக்காரன்கிட்ட கெஞ்சுறாரு, நீ போகாத இரு, என்னெல்லாம் உனக்கு சம்பளம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இப்போ தான் யாக்கோபு முதல்ல சம்பளம் பேசுகிறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை. ஆமாம், முதல்ல ஒரு இளைய பொண்ணுக்கு 7 வருஷம், அடுத்த மூத்த பொண்ணுக்கு 7 வருஷம், இளைய பொண்ணை காமிச்சு 14 வருஷம் வேலை வாங்கியாச்சு. 14 வருஷமா அடிமையாக இருந்துட்டு இப்போ தான் சம்பளம் பேசுகிறான். அந்த சம்பளம் என்னன்னா, புள்ளியும் வரியும் உள்ள ஆடு, கருப்பு நிறமுள்ள ஆடு, அந்த ஆடெல்லாம் பிறக்கிறது, இந்த மாதிரி கலரில் பிறக்கிற செம்மறி ஆடெல்லாம் எனக்கு சம்பளம் அப்படின்னு பேசிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இங்கே வரியா புள்ளியா கலப்பு நிறமாக இருக்கிற ஆடெல்லாம் பிரிச்சுருங்க. இப்போ ஒரு 1000 ஆடு இருக்குன்னா ஒரு 300 ஆடு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ஆட்டையும் பிரித்து யாக்கோபுக்கும் அந்த லாபானுடைய பசங்க ஆடு மேய்க்கிறாங்க. 2 பேருக்கும் தூரம் எவ்வளவுனா 3 நாள் பிரயாண தூரம். ஒரு மனுஷன் நடந்தா ஒரு 30 கிலோமீட்டர் நடப்பான்னு வச்சுக்கிட்டோமே, 90 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இந்த வரியா புள்ளியா இருக்கிற ஆடுதான் அங்கே நிற்குது. அப்போ இங்கே ஒரு ஆடு கூட கிடையாது, இங்கே இருக்கிறதெல்லாம் வெள்ளை நிறமுள்ள செம்மறி ஆடு, எல்லாமே செம்மறி ஆடாக நிற்குது. அப்போ இதில் யாக்கோபு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த ஆட்டில் குட்டி போடும்ல, ஆடு குட்டி போடும்ல. பொதுவாக ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சம்பளம் என்னன்னா, வருஷத்துக்கு நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குட்டி கொடுக்கணும்பாங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாயோ ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பேசுவாங்க. இவர் ஒரு சம்பளம் பேசுகிறார். என்னன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு பிறக்க இந்த ஆடு குலம் உங்களுக்கு, இதில் வரியா புள்ளியா கலப்பு நிறமாக பிறக்கிற குட்டியெல்லாம் எனக்கு, மீதி எல்லாம் உங்களுக்கு. உடனே அது எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்க. இந்த ஆடெல்லாம் அங்கே மாற்றியாச்சு. ஏன்னா கெடா ஆடு அது என்னன்னா, ஆண் ஆடு எப்படி இருக்குமோ பிறக்கிற குட்டி அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா கரு ஊறுகிற நேரத்தில், அந்த கரு தரிக்கிற நேரத்தில் ஆடு எந்த ஆட்டை பார்க்குமோ அதை போலவே இதுக்கு என்ன செஞ்சிடும், குட்டி வந்துடும். அதனால ரொம்ப நேக்கா அந்த எல்லாத்தையும் பிரித்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் வெறும் ஒரே மாதிரியான செம்மறி ஆடாக நிற்குது, வெள்ளேன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள். இப்போ இதுதான்
இப்போ இங்கே தான் தேவன் அந்த மனுஷனை பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்ணார் யாக்கோபு, என்ன பண்ணார் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 3 மரத்தை செலக்ட் பண்ணுகிறார். ஒன்று வந்து புன்னை மரம், புங்க மரம்னு சொல்லணும்ல, புன்னை மரம். அடுத்து வாதுமை மரம். நம்ம ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரம் நிற்கும், பெரிய பெரிய வாதுமை, என்ன சொல்லுவோம், வாதாங்கொட்டையா, வாதுமை, அந்த வாதுமை மரம். 3வதா அர்மோன்னு ஒரு மரம், நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரத்தை போல ஒரு மரம். இந்த 3 மரத்தை, எவ்வளவோ மரங்கள் இருக்க போது இந்த 3 மரத்தை மட்டும் யாக்கோபு வெட்டுகிறார். வெட்டி அந்த 3ஐயும் ஒன்றா கட்டுறார். கட்டிட்டு நடுவில் இருக்கிற பட்டையெல்லாம் என்ன பண்ணுறாரு, உரிக்கிறார். உரிச்சா பட்டையை உரிச்சா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி சகப்பு சகப்பா இந்த மாதிரி இருக்கும்ல, வச்சு கட்டி அந்த கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவார். ஆடு தண்ணி குடிக்க வரும் பார்த்தீங்களா, அந்த கட்டையை தூக்கி தொட்டிக்குள்ளே போட்டுருவார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பலமுள்ள ஆடு, பலமுள்ள ஆடுன்னா என்னன்னா, சில ஆடுகள் 4 குட்டி போடும், சில ஆடு 2 குட்டி போடும், சில ஆடு 3 போடும், சிலது 1 போடும். இந்த 4 குட்டி போடக்கூடிய ஆடுகள்லாம் பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஆடு வரும்போது என்ன பண்ணுவார், அந்த மரக்கட்டையை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவார். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே வந்து இது மத்தியான நேரத்தில் தண்ணி குடிக்க வருமா, தண்ணி குடிக்க வரும்போது தண்ணிக்குள்ளே அந்த கட்டை கிடக்குது. இந்த கட்டைக்கு மேலே இதனுடைய உருவமும் தெரியுது. இதுக்கு மேலே உண்மையை பார்த்தா ஒரே நிறமாக இருக்குது, ஆனால் தண்ணிக்குள்ளே பார்த்தா அந்த கட்டை நிறமும் இந்த உடம்பு நிறமும் சேர்ந்து புள்ளி புள்ளியா கோடு, ஏன்னா தண்ணி அசையும்ல, புள்ளி புள்ளியா கோடு கோடா இப்படி தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆடு நினச்சிக்கிறது தான் என் உடம்புல புள்ளி இருக்குது, ஏன்னா ஆடு கண்ணாடி பார்க்காதுல, ஆடு நினச்சிக்கிறது என் உடம்புல என்ன இருக்குது, புள்ளி இருக்குது, கோடு இருக்குதுன்னு இதுவாக நினச்சிக்கிறதான். இந்த நினைவு வந்து அது கருவுறுகிற நேரத்தில் பிறக்கிற குட்டியெல்லாம் எப்படி பிறக்குது, ஃபுல்லாக கோடு கோடா வரி வரியா புள்ளி புள்ளியா அடித்து தள்ளுது. ஒரு குட்டி கூட பிளேனாக பிறக்கவே இல்லை, அவ்வளோ இப்படி பிறந்துருச்சு. அதான் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாடில் கட்டைன்னு வந்தாலே அது சிலுவையை குறிக்கும். கட்டை மரம் அப்படின்னு வந்தாலே அது யாரை தான் குறிக்குது, சிலுவையை குறிக்குது. அதுலேயும் குறிப்பாக 3 மரத்தை மட்டும்தான் ஆண்டவர் எழுதுகிறார். 3 மரம், ஒன்று புன்னை, வாதுமை, அர்மோன் மரம். இந்த 3 மரத்தை தான் எழுதுகிறார். இந்த 3 மரமும் பைபிளில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த 3 மரத்துக்குள்ளே தான் யாக்கோபை போல பெருக பண்ணுகிற ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா புன்னை மரம். ஃபர்ஸ்ட் என்னது, புன்னை மரம். நீங்கள் ஓசியா 4:13 வாசிங்கன்னா, ஓசியான்னு ஒரு புக் இருக்கு, அதில் 4:13 படிச்சிங்கன்னா புன்னை மரத்தின் நிழல் நல்லதுன்னு போட்டுருக்கு. அந்த நிழலுக்காக மரத்தை புங்கை மரம் எதுக்காக வளர்க்குறாங்க, நிழலுக்கு தான் வளர்க்குறாங்க. அதில் பழமோ காயோ பழம் மரமோ நினைச்சாது. அதாவது என்னன்னா, அதனுடைய நிழல் ரொம்ப குளுமையானது. அப்போ அந்த நிழலை அது அடையாளப்படுத்துது. இந்த நிழல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, உன்னதமானவரின் அந்த அந்த அவருடைய நிழல், தேவனுடைய அந்த நிழல் ரொம்ப முக்கியமாக, அவருடைய நிழலில் நம்ம இருக்கணும் அப்படின்னு வரும். அப்படின்னா அந்த நிழல் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை குறிக்குது. அப்போ அந்த புன்னை மரம் எதை அடையாளப்படுத்துனா, தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வரணும், கடவுள் பக்கத்தில் உட்காந்து தேவ சமூகத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ஆசீர்வதிக்கப்படணும். என்ன வேலை செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனுடைய சமூகத்தில் ஃபஸ்ட்டு உட்காரணும். 2வது அந்த மரம் சொல்லுகிறது வாதுமை மரம். 2வது மரம் எது வெட்டினாராம், வாதுமை மரம். நீங்கள் என்னாகும் 17ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, அந்த ஒரு ஆண்டவர் அந்த 12 கோத்திரத்துலேருந்து வெறும் 12 கம்பு வாங்குவார். 12 கம்பை கொண்டு வந்துட்டு லேவி கோத்திரம் ஆரோனுடைய கோலையும் வாங்கி தேவ சமூகத்தில் வச்ச உடனே மறுநாள் காலையில் பார்த்தா இந்த ஆரோனுடைய கோல் மட்டும், அந்த அந்த காஞ்சி போன கம்பு மட்டும் பூத்து, அதாவது என்னன்னா துளிர் விடும். ஃபர்ஸ்ட் துளிர் விடும், அடுத்து இலை வராது, பூக்கும், காய்க்கும், அடுத்து வாதுமை பழங்களை என்ன செஞ்சிருமா கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புன்னை மரம் தேவனுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துது, தேவ பிரசன்னத்தை அடையாளப்படுத்துது. இந்த வாதுமை மரம் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரக்கூடிய காஞ்சி போன கம்பா இருந்தா கூட முளைச்சிடும். காஞ்சி போன கம்பு கூட என்ன செஞ்சிருமா
இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, இனி அவ்வளவுதான் காஞ்சி போயிருன்ற சூழ்நிலை இருந்தா கூட தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா வாதுமை முளைத்தது போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க வச்சிருவார். அல்லேலூயா. மூணாவது அந்த அர்மோன் மரம்ன்றது பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா அதில் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வரும். அர்மோன் ஓங்கி படருமா. அந்த மரம் எப்படி இருக்குமா, ஒரு எப்படி சொல்ற, நம்ம ஊரில் ஆலமரம் சொல்லுவாங்கள்ல, ஒரு மரம் தான் வைப்பாங்க, அது வளர வளர விழுது விட்டு அந்த விழுது எங்கெல்லாம் விழுகுதோ விழுந்து அப்படியே படர்ந்து போகும்ல, அதே போல என்ன செஞ்சிருமா, ஆலமரம். ஆலமரம் தொங்கும், இப்படி இப்படி விழுது தொங்கும் இல்லையா, ஆமாம் அதான் ஆலமரம். அது ஒரு மரமாக இருக்கும், ஆனால் அது என்ன செய்யணும்னா படர படர அதனுடைய கிளை அந்த அந்த வேர் வரும்ல வந்து தரையில் விழுந்து அது எங்கெல்லாம் விழுந்தோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அடுத்து அது மரம் மாதிரி வரும், அப்படி படர்ந்து போய் நிற்கும். பார்த்தீங்களா, அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்துக்கு வந்தா காஞ்சி போன உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க வச்சிருவார். துளிர்க்கிறதோட நிற்காது, அது என்ன செய்யும், பரவி படரும். அநேகர் அதன் நிழல்ல வந்து அடையத்தக்கதாய் அது வந்து விருட்சமாய் மாறும். ஆண்டவர் இந்த சத்தியத்தை யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். நம்ம அடுத்த அதிகாரம் படிக்கும்போது அதில் பார்ப்போம். ஒரு தேவ தூதன் வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்தான்னு யாக்கோபு சொல்லுவார். அப்போ யாக்கோபு பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன் 14 வருஷமா வெறும் சாப்பாட்டுக்காக தான் வாழ்ந்துருக்கிறார். வெறும் சாப்பிட்ருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, மனைவி, அவ்வளோதான் ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த 6 வருஷத்துக்குள்ள எப்படி ஆயிட்டாருன்னா, இவர் தொட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா, தேவ சமூகத்துக்கு வர்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாரு, கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சோன்னா படர்ந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் முக்கியமான வார்த்தை என்னன்னா, கட்டை என்பது சிலுவையை குறிக்குது. கட்டை மரங்கள் யாரை குறிக்குது, சிலுவை குறிக்குது. யாக்கோபு எல்லா ஆட்டுக்கு முன்னாடி அதை போட மாட்டாராம், பலமுள்ள ஆட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் என்ன செய்வாராம், போடுவாராம். மற்ற ஆட்டுக்கு முன்னாடி போட மாட்டார், அதை வெளியில் எடுத்துருவார். அப்போ பலமுள்ள ஆடுகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்தது, பலவீனமான ஆடெல்லாம் யாருக்கு போயிருச்சு, லாபானுக்கு போய். இப்படி வச்சுக்கிடும், ஒரு குட்டி போடுற ஆடெல்லாம் லாபானுக்கு, 4 குட்டி போடுறதெல்லாம் இப்போ யாருக்கு, யாக்கோபு. யோசிச்சு பாருங்க, 6 மாசத்துல 100 ஆடு குட்டி போடுதுன்னா லாபானுக்கு 100 குட்டி, ஆனா யாக்கோபுக்கு 400 குட்டி. அப்படி அந்த வசனம் கடைசியா முடியும் போது சொல்கிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை சொல்லி கொடுப்பாராம், இப்படி சொல்லி கொடுப்பார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16 வருஷம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. போன வருஷம் இதே மாதிரியான ஒரு இந்த நாட்கள்ல ஒரு சபைக்கு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு ஊழியக்கார கூட்டத்திற்கு போயிருந்தோம். அப்போ சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். பாஸ்டர் கிங்ஸ்லி அவங்க மனைவி பேர் வந்து அனிதா கிங்ஸ்லி. இந்த அப்புறம் போகிறவர் போல் அந்த பாட்டு பாடினவங்க அவங்க தான். அப்போ அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். ஏன்னா போன வருஷம் போகும்போது நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே சபை இப்படியே தானே இருக்குது, புதுசாக ஆட்டு மக்கள் வந்த மாதிரி தெரியல, என்னவோ நடக்குது, ஆனால் புதுசான ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்குது, வரமாட்டாங்களேன்னு சோர்ந்து போகும்போது அவர் ஒரு சாட்சி சொல்கிறார். அங்கே அந்த பாஸ்டர் அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 20-25 பேர் புதுசாக வந்துடுவாங்களாம். ஆராதனை முடித்தோடனே புதுசாக வருவாங்களா, அவங்களுக்காக ஜோம் பண்ணி அனுப்புவாராம். ஆனால் அவருடைய ஆரம்ப ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சபைக்கு அவங்க அப்பா அனுப்புகிறாராம். அந்த சபைக்கு போனால் அந்த சபையில் இருந்தவர் 50 வருஷமாக அந்த சர்ச்சை நடத்தியிருக்காரு. அப்போ எவ்வளோ அனுபவம் உள்ள ஆளாக இருப்பாங்க. அவங்க வயசில் இருக்கவங்க தான் அந்த சபையிலே இருக்கிறாங்க. இவர் போய் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா அந்த சபையை நடத்தினாராம். ஒரு கல்யாணம் கூட நடத்தலை, ஃபுல்லாக அடக்காரதனை தான். ஏன்னா அவ்வளோ வயசுல உள்ளதான் இருக்கிறாங்க, புதுசாக ஆட்கள் வரவே இல்லை, இருக்கிற ஆளுக தான் இருக்கிறாங்க. இவர் மனைவியே அந்த சர்ச்சைக்கு போகாதான். போங்க 10-15 பாட்டியை வச்சுக்கிட்டு என்னத்தை நான் போறேன்ட்டு அவர் அப்படியே கிளம்பி சின்னமலை ஏற்றி சர்ச்சுக்கு போயிருமா. இவர் மட்டும்தான் இருப்பாராம், வெறும் வயசான ஆளுகளாக இருப்பாராம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடத்துவார், அவருக்கு தெரிஞ்சதை அவர் செய்வார். சில நாட்கள் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாராம். ஆண்டவரே என்ன இது, நான் வந்து வருஷத்துக்கு 4-5 பேர் அடக்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், புதுசாக யாராவது வந்தாங்களா, ஞானஸ்தானம் கொடுத்தோம், ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணோம், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம வளர்றோன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லையே, வெறும் அடக்காராதனே பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சான். கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஓடிடுச்சான். இவரே சோர்ந்துட்டார் ஊழியத்தில். ஏன்னா வேற என்ன செய்ய, பார்த்த முகங்களே தான் பார்க்குறோம் சொன்னா. ஆனால் அத்தனையும் 50 வருஷமா சத்தியம் கேட்ட சபை எப்படி இருக்கும்,
யோசிச்சு பாருங்க. 50 வருஷமா ஒரு பாஸ்டர் வந்து சத்தியத்தை கேட்டிருக்கு. அதுக்கு தெரியாத பாயிண்டே கிடையாது. என்ன பேசுறாங்க எடுத்துருவோம். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பாயிண்ட்டை சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜில் இருக்கிறாங்க. ஆனால் புது ஆட்கள் வரல. 13-14 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை யாருமே வரலையா நைட்டு ஜெபத்துக்கு. அவர் மட்டும் வாசலை உட்காந்து இருந்துட்டு அப்படி அழுதுகிட்டே இருந்தாராம். என் பொண்டாட்டி கூட வேற சர்ச்சுக்கு போயிடுறாங்க, சபையிலையும் ஒருத்தரும் வரமாட்டாங்க, நான் இப்படியே போனால் என் வாழ்க்கை என்ன ஆகும் ஆண்டவர். அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவரை நிரப்பினாராம். அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி அப்படியே பண்ண ஆரம்பிச்சார். அன்னைக்கு தொடங்கினதான் அந்த ஊழியம். அதுக்கப்புறம் புதிய நபர்களை கர்த்தர் அனுப்பிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் சொல்லும் போது சொன்னார், இப்போ நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் புதுசாக ஆள் வரலான்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. தேவன் உங்களுக்குன்னு வெயிட் பண்ணி வச்சிருக்கிறார், கொஞ்சம் காத்துருங்க, நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். 14 வருஷமா யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பளமே கிடையாது, சாப்பாடு தான் சம்பளம். ஆனால் 14 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு சொல்கிறாரு, அந்த அது எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதுக்கான பலன் இப்போ தான் என்ன செய்ய ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. அதே போல தான் நான் சொல்கிறேன், நீங்கள் காத்திருக்கிறீங்க, வருஷங்கள் ஆகுது, நாட்கள் ஆகுது, எதிர்பார்த்தது ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்குன்னு மேலான ஒரு காரியத்தை வச்சுருப்பார். அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தருவார். மற்றவனுக்கெல்லாம் புரியாத ரகசியம் இப்போ யாருக்கு புரிய ஆரம்பிக்குது, இவருக்கு மட்டும் கருத்தை சொல்லி கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 1000 ஆடு லாபானுக்குன்னா 4000 ஆடு யாக்கோபுக்கு. எப்படி அது பெருகிச்சு தெரியாது. எப்படி பெருகிச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷ கண்களுக்கு அது புரியாது. ஆனால் யாக்கோபுக்கு கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்திருந்தார். மற்ற எந்த மனுஷனுக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தமும் நம்ம நடத்துவார். அவரை மட்டும் நம்ம சார்ந்து நிற்போம் அப்படின்னாச்சுன்னா யாக்கோபை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். நாளைக்கு மீதியை பார்ப்போம். கண்களை முடிச்சோம்.